கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றே ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றே ராஜா, புது பலன் தந்தீரே நன்றே ராஜா, புது பலன் தந்தீரே நன்றே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் வாழே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் வாழே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றே ராஜா. உபரவா உபரவா உபா ரிபரவா ரிபரவா ரிபா ரிப்பரவா ரிப்பரவா ரிகா ரிகனரகா ரிகனரகா ரிகா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. ரரரப ரரரப ரபா ரகனரப ரகனரப ரரா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசாயா 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடினாலே வெண்ணையை சாப்பிடுவான், தேசத்தின் நடுவிலே மீதியா இருக்கிறவன் எவனும் வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான். இதான் நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தினுடைய ஒரு கிரேக்க வார்த்தை காட்டுறேன். அது என்னன்னா பூரணமாய். பூரணம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா அபண்டன்ஸ். ஒரு இடத்துல சாப்பாடு நல்லா நிறைய இருக்கா, அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை ஹெரட்டோஸ். ஹெரட்டோஸ் காட்டுறேன், அபண்டன்ஸ் எழுதிக்கிறேன். ஹெரட்டோஸ் HADROTES. இ மேல ஒரு கோடு வருங்க, இஸ் ஹெரட்டோஸ், ஹெரட்டோஸ். இது நான் உங்களுக்கு சொன்னேன், இது கிரேக்க வார்த்தைனால இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இந்த அபண்டன்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில நம்ம பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 20வது வசனம். 8:20. எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனை எங்களை குற்றப்படுத்தாதற்கு நாங்கள் யோசிக்கிறோம். மிகுதியான தர்ம பணத்தை குறித்து எப்பவுமே நான் ஒரு செய்தி சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சேர்த்து இணைத்து சொல்றேன். அப்பதான் அது எனக்கு அது சந்தோஷமா இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில வாலிபர்கள் இவர்களை நான் ஒரு ஹோட்டலில் வச்சு பார்த்தேன். நானும் என் மனைவி சாப்பிடும் போது அங்கே இருந்தாங்க.
அண்ணே பிரைஸ் எல்லாம் நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களோட நல்லா கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. அப்ப எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹீரோ பிரதர் ஆர் ஸ்டான்லி. பிரதர் ஆர் ஸ்டான்லி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹீரோ. ஏன்னா நாங்கள் அவருடைய டீச்சிங்கை கேட்டு கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை அப்படியே தியானிப்போம், இந்த மாதிரி நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அந்த அமைப்பில் அவன் தான் கேப்டன், லீடர். அவர் என்ன சொல்லாரு, 2 பேர் பாருங்க. இந்த மாதிரி பிரதர் ஆர் ஸ்டான்லி என்ன அழகாக சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஒரு மேகசின் போடுவாங்க. அந்த மேகசின்ல சென்டர் பேஜில் இந்த மாதம் எங்களுக்கு கிடைச்ச எல்லா ஆஃபரிங் காணிக்க அதில் இருக்கும். செலவு எழுதி பேலன்ஸ் நாங்கள் பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம், இந்த ஊழியத்துக்கு இதை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டிருப்பார். அதை யாருமே அசைக்க முடியாது, கிளியர் கட். அண்ணே நாங்களும் எங்கள் ஊழியத்தில் இப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோண்ணே அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. ஒரு நாள் நான் கேட்டேன், தம்பி உங்க மேகசின்ல இந்த வரவு செலவே காணுமேப்பா அப்படின்னு சொல்லி அடி முழிக்கிறான் திருதுன்னு. அண்ணே காணிக்க நிறைய வருதுண்ணே, இதை பார்த்துட்டு கொடுக்க மாட்டா என்ன ஆகுது பாத்தீங்களா? அபண்டண்டா வருது எங்களுக்கு. நாங்க போட்டா ஐயோ இத்தனை கிடைக்குது, இப்ப எதுக்கு நான் கொடுக்கணும்? இதாங்க பிரச்சனை. அதனால நாங்க போட மாட்டோம். எல்லா அக்கௌண்ட் எழுதி எங்க இடத்துல வச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும் எங்க ஆபீஸ்ல வந்து நீங்க பாருங்க, அக்கௌண்ட்ஸ் நீங்க பார்க்கலான்ட்டு. இதாங்க ஆண்டவர் அதிகமா கொடுக்கும்போது, அபண்டன்ஸா கொடுக்கும்போது, ஹெரட்டோஸா கொடுக்கும்போது, அது மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். 21 கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்னாடி. ஒரு ஊழியர்களுக்கு நான் பேர் வச்சிக்கப்பட்ட புதுசு அவர் அப்படியே பயங்கரம் வந்துட்டு ஒன்று சொல்றாரு, இந்த காணிக்கை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வருது, காணிக்கை நாங்க அக்கௌண்ட் அங்கதான் கொடுக்கணும், உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப காணிக்கை அப்ப அங்கிருந்து வந்தாலும் அது என்ன, இப்ப அமெரிக்கால இருந்து வந்தா அது டாலரா வரும், அப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்த இதுல இருந்தா வரும். இங்க ரூபாயா வந்துச்சுன்னா அது பரலோகத்திலிருந்து தான் வருது. சரி, அது நம்மளுடைய பிரச்சனை இல்லை. இதுக்கு அபண்டன்ஸுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். திக்குனாலும் அபண்டன்ஸ் தான். ஃபேட், ஒரு கொழுத்த ஒரு ஆடு இருக்கு, கொழுத்த மாடு இருக்கு, அதுக்கு அபண்டன்ஸ் தான், ஹெரட்டோஸ் தான். ஃபுல்லி grown ரிச். யாக்கோபு அவர் இதை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பார்ப்போம். யாக்கோபு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த ஹெரட்டோஸ் இருக்கு. ஹெட்ரோஸ் 5:5 பூமியிலே நீங்கள் சம்பிரதாயமாய் வாழ்ந்து சுகபோகத்திலே உழன்றீர்கள், கொழுத்தைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயத்தை போஷித்தீர்கள். கொழுத்தைகளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஒரு ஆடை அவங்களே வளர்ப்பாங்க, அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு ஒரு தீபாவளி வந்தா தீபாவளிக்கு முதல் நாள் அதை அடிப்பாங்க. அது அவங்க வீட்லயே அதை வளர்க்கறதுனால அது நல்லா ரிச்சா அது வளரும். அதை இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு நீங்க சந்தோஷம் இருக்கும், இன்னைக்கு நமக்கு ரவாஸ் கறி கிடைக்கும் அப்படின்னு அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அபண்டன்ஸ், ஹெட்ரோட்டஸ். சரி, இதுல அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, அது பாரிசியா. கற்றுக்கொள்ளும் கிரேக்க வார்த்தை. பி போட்டிருக்க பாருங்க, பாரி, PERI, பாரி. எஸ், பாரிஸ். இந்த பெரிசை சேர்த்து வச்சுங்க, பாரிஸ் சியா, பாரிசியா, PERISIA, பெரிசியாங்கிறதுக்கு இது கொளுத்ததுக்கு இது எப்படி ஒரு விளக்க அவர் ஆத்தர் கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும். ரோமர் 5வது அதிகாரம் 17. அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொள்வது போல கிருபையின் பரிபூர்ணத்தையும்
நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். இந்த பரிபூரணம் ரெண்டுல தான் வருது. இது நம்மளால மெஷர் பண்ண முடியாது. புரியுதா? உங்களுக்கு ஒருத்தனுடைய பணம், அவருக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் சொல்லிடலாம். அவனுடைய நம்முடைய ஹேக் ப்ராசஸ் நம்ம அளந்துடலாம். ஆனால் இதை அளக்க முடியாது. அளக்க முடியாத அளவு கிருபையின் பரிபூரணத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு அவங்க யூஸ் பண்றது வந்து பர்சியாஸ், ரைட். இன்னொரு வார்த்தை இருக்குது, அது ஹைப்பர் போலஸ். ஹிப்பர், HUPER, ஹிப்பர் போலி, ஹிப்பர் போலி, BOLE, நீட்டி வாசிங்க, போலி. ஹியூப்பர் அப்படின்னா பல முறை நம்ம ஹியூப்பரை வாசிருக்கோம். ஓவர், ஹியூப்பர்னா ஓவர். கிரேக்க வார்த்தையில் அது பிக்சர் தாங்க, அது மாறவே மாறாது. ஓவர். போலோ டு த்ரோ, மேலே தூக்கி போடுறது. ஹியூப்பர் மேலே, போலோ ரெண்டு காரியம் இருக்கு. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களாலே உண்டாகாமல், இந்த பொக்கேஷன் மண்பாடு இருக்கு. மகத்துவமுள்ள வல்லமை, மகத்துவம் உள்ள வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வல்லமை இருக்கு. இப்ப அந்த வல்லமையா ஆற ரொம்ப ரசிச்சு ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட பத்திரிக்கை கேட்டீங்கன்னா சாம்ஜி பத்திரிக்கை. ஒரு 7 பாயிண்ட் சொல்லுவார் செய்தி. எங்க கனெக்ட் பண்ண. அப்ப பைபிள்னா என்னென்ன சுத்தமா எனக்கு தெரியாது. அப்ப அவருடைய கொடுக்கிற செய்தி, அவர் எப்படி அதை இணைத்து சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சூப்பர் போலஸ் ஆகுச்சு. இது மகத்துவம் உள்ள ஒரு வல்லமை. சரி, இந்த அபண்டன்ஸுக்கு டைம் ஆகி போச்சு. 2வது மில்க், பால். வாசிப்போமா? ஏசாயா 7வது அதிகாரம் 22வது வசனம். பூரணமாய் பால் கறக்கிறபடினாலே, பாலுக்கு கலா, இது ஒரு எபிரேய வார்த்தை. கலா, மில்க், GALA, கலா, கலா, GALA, கலா. ரொம்ப சிம்பிளான வார்த்தை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 3:2. இது ஒரு உவமையாக சொல்றார். அதாவது கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகள் இப்ப வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லைன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்றதுக்கு இந்த பாலை ஒரு உவமையாக சொல்றார். உண்மையிலேயே ட்ரிங்கிங் பால் கிடையாது. கலாவை நீங்கள் பலன் இல்லாதபடினாலே உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாமிசத்துக்கு இன்னும் இந்த பாலை குடிக்க நீங்கள் போஜனம் செய்ய பலன் இல்லை. நான் பிளாஷ்பேக் போறேன். பிளாஷ்பேக் 2000 நான் ரசிக்கப்பட்டேன். அப்ப இந்த சிக்கு, என் மக, ஸ்டெஃபன் எல்லாமே குட்டி குட்டி பசங்க, எல்லாம் முட்டுப்பட்டாச்சு, குட்டி குட்டி பசங்க. அப்ப ஒரு வியாழக்கிழமை எங்க கரெக்டா ஒரு 9 மணிக்கு எங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் இருக்கும். அந்த ப்ரேயர்ல நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய வசனங்கள், எனக்கு புது புது வெளிச்சங்கள் கிடைக்கும். அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து நான் எனக்கு கிடைச்ச வெளிச்சம் அன்னைக்கு அந்த காலத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எங்க அண்ணன் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்குடா, இந்த தானியல் சிங்க கெபியில போட்டாங்களா அந்த கதை சொல்லுடா அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. சித்தப்பா, பெரியப்பா, எங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும், நீங்க வேணா அதை கேட்டுக்கோங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு இந்த மாதிரிதான் வேணும். அப்ப பாலை குடிக்கிறது யாருன்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். பால் யார் கொடுப்பா? குட்டி பிள்ளைகள் தான் கொடுக்கும். ஆனா அதே பேதுரு
எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பார்ப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம். இது பால், ஆனா ஒரு குட்டி பிறந்த பிள்ளை அந்த பாலுக்கு எப்படி வாஞ்சியாகி பாலை ஆசையா அந்த பிள்ளை குடிச்சு குடிச்சு வளருமோ அதுபோல இங்க ஒன்ன பார்க்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாய் இருங்க. அருமையாக பார்த்தீங்களா, அதுவும் பால் தான் இதுவும் பால் தான். GALA. இது என்ன செய்யணும்னா ஆத்துமாவை பலப்படுத்தும். சரி, 3வதாக ஒரு பார்க்க போறோம். ஈட், அகால். நம்பர் 3 பாருங்க. ஈட், மேல ஒரு அகால், 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 AKAL, அகால். ஈட் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். பிரச்சனை வந்த இடம் சாப்பிட்றதுதான் பிரச்சனை வந்துருச்சு. 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு என்பதும் இச்சிக்கத்தகம் அதை புசித்து பாரித்து புசித்து அக்கால் முடிஞ்சிருச்சு. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகத்திற்கும் மிருகம் சாப்பிடுறது அதுக்கு அக்கால் தான், மனுஷர்கள் சாப்பிடுறது அக்கால் தான். ஆடு சாப்பிடுது அப்பதான் நம்ம சொல்றோம். அது போல ரெண்டுக்குமே சேம் வேர்ட் யூஸ் ஆகுது, அக்கால் தான். உபாகமம் 4வது அதிகாரம் 28வது வசனத்துல இதே காரியம் தான். ஆனா சாப்பிட முடியாத ஒன்றா சொல்றாரு ஆண்டவர். யாரால சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்டீங்க, விக்கிரகத்தால சாப்பிட முடியாது. உபாகமம் 4வது அதிகாரம் 28வது வசனம். 4:28. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற. சாப்பிட முடியாது, வாய் இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது. சரி, 3 காரியத்தை காமிச்சேன். கடைசியா ஒன்ன பார்த்து நம்ம பிடிக்க போறோம். தேன், ஹனி, மெலி. கிரேக்க வார்த்தை ஹனி, MELI, மிலி. எல்லாம் ஷார்ட்டா எங்க இழுக்கிறவளு. மிலி, MELI, மிலி. ஹனி, தேன். இந்த தேனுக்கு காட்டு தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த காட்டு தேனுக்கு இந்த வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம். இந்த யோவான் ஒட்டகமயிரை தருத்தி தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டிக்கொண்டு வெட்டிக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு. வெட்டிக்கிளியும் காட்டு தேன் மேலி, அதான் அவருடைய சாப்பாடு. மேலி, MELI. ஆரம்பிக்கும் போது மத்தியில் ஆரம்பிக்கிறோம், வெளிப்படுத்துதல முடிக்கிறோம். அங்கேயும் அதை பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 10வது அதிகாரம் 9வது வசனம். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதை அவன் வாங்கி புசி. இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மரும. தேனை போல் மெலி. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். வசனத்தை நம்ம வாசிக்கிறவங்களுக்கு 7வது அதிகாரம் 19வது வசனம். 7:22. அவைகள் பரிபூர்ணமாய் பால் கறக்கப்படினாலே வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியா இருப்பவன் வெண்ணையும் தேனையுமே சாப்பிடுவான். இது ஒரு நபரை பத்தி சொல்லிருக்கு. அவன் இது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர். ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் தான் ஜோடி. இந்த ஜோடு இல்லாம இருக்காது. சரி, இந்த ஜோடு வசனத்தை முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். அது 7வது அதிகாரம் 19வது வசனம். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளும் அறிவு வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். இதத்தான் இங்க பார்க்கணும். இப்படி யாரால ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க, அவங்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு பிரிச்சு பார்க்க தெரியும். அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இதான் கான்செப்ட். இதையும் கனெக்ட் பண்ணி நான் பார்க்கிறேன்.
தேசத்தின் நடுவிலே மீதியாயிருக்கிறவன் எவன்? இந்த மீதியா இருக்கிறவனுக்காக ஒரு மாடலை பார்க்கணும். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நன்மை தீமை. இந்த நன்மை தீமைங்கிறத ஆண்டவர் ஸ்டார்டிங்லே கொடுத்துட்டார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2:9. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவும் சகலவிதமாக விருட்சம், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை உண்டாக்கிட்டு இதை சாப்பிட்டா நீ நித்தியத்துக்கு என் கூட இருக்கலாம், தீமையை சாப்பிட்டேன்னா அவுட் அப்படின்ட்டு. அப்ப இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சீங்கன்னா தான் எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா? போக முடியாது. ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்காரு, அதுல கரெக்டா போறவங்க தான் முடியும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் இதை ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தாவீது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, அதுக்கப்புறம் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவன் என் தாசனாக்கிய தாவீதை போல் இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிட்டார். தாவீது மாதிரி இது இல்லைன்னா நீ மோசம். அப்ப நன்மை தீமைங்கிறத ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் பண்ணிட்டார். இந்த 2வது அதிகாரம் புசிக்கும் நாளிலே சாகவை. இந்த சாகவை சாவாங்கிறது என்னன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, உன்னை துரத்தி விட்டுருவாரு. சரி, 6வது அதிகாரம் 5வது அதிகாரமும் 6:5. இப்ப என்ன நடக்குதுன்னா கூட்டிக்கிட்டே போகுது. இப்ப தீமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நன்மைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த உலகத்துல மோசமானவர்கள் கூடுறாங்களா நல்லவங்க கூடுறாங்களா? மோசமானவங்க கூடுறாங்க. அதை பார்த்து ஒரு சிலர் அந்த பக்கம் போயிடுறாங்க. அதனாலதான் உங்களுக்கு நன்மை தீமைங்கிறத அறிந்து அதனுடைய வாழ்றதுக்கு இப்ப எது மோசமாகுது? பூமி மோசமாகுது. அதனால தீமை தான் கூடிக்கிட்டே போகுது, அக்கிரமம் பெருகுது. இப்ப இந்த அக்கிரமம் எதுக்குள்ள வந்துருச்சுன்னா தேவ ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்துல ஏலி மிகுந்த கிழவனா இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூட நடக்கிறதை கேள்விப்பட்டு இந்த பொல்லாத நடவடிக்கை ஈவல், திரும்ப நான் சொல்றேன், நன்மை தீமை அறிகிற வயது வர அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தீமையை எடுத்துக்கிட்டாச்சுன்னா, தீமை பெருக ஆரம்பிச்சாச்சுன்னா ஆண்டவர் அழிச்சிருவார். இங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் பேக்ரவுண்ட். ஏலிங்கிற ஒரு பிரதான ஆசாரிய 2 பசங்க, இவங்க தான் அந்த வேலைக்கு வரணும், இந்த ஜாபுக்கு வரணும். ஆனா பெருக 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 ஆண்டவர் இவங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளணும். அப்படி செய்தானா இன்னைக்கு நம்ம வாசிக்கிற 22வது வசனத்தில் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடினாலே வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவிலே மீதியாற்பவர்கள் வெண்ணெயும் தேனையும் சாப்பிடுவார்கள். இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஆண்டவர் அவங்களுடைய கதையை முடிச்சிட்டார். கதை எப்படி முடிக்கிறார் பார்ப்போமா? 4வது அதிகாரம் 1 சாமுவேல் 4:19 முடிஞ்சிருச்சு. தன் மாவன் தன் புருஷன் இறந்து போனதை கேள்விப்பட்டவன் 2 பேரை கதையை முடிச்சார். அதுங்க ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு டைம் வரும்போது அதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் தூக்கிடுவார். இப்ப நான் உங்களுக்கு ஈவில் காமிச்சேன், ஒரு கட்டளை நன்மை தீமை அறிகிறது, அது பெருகிச்சு. இப்ப தேவ ஆலயத்துக்குள்ள வந்துச்சு. இப்ப அதே ஈவில் என்னதான் மாறினா ஸ்பிரிட்டா மாறுங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது 16-14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு ஒரு பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட். ஈவில் ஸ்பிரிட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்ப இந்த பெந்தெகோஸ்தே சபையில அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நான் அதுக்குள்ள எல்லாம் போனது கிடையாது.
நிறைய அசுத்தாவை பிடிச்சவங்கள சங்கிலி வச்சு கட்டி வச்சிருக்காங்க. இந்த அசுத்தாவை பிடிச்சிருக்குன்ட்டு அவங்களுக்கு, ஆனால் அவங்க அங்கே தான் கிடக்குறாங்கண்ணா. இவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கொடுத்தாங்க, அதுக்காண்டி நான் இல்லைன்னு சொல்லலை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் அதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு பெந்தேகோஸ்ட் பாஸ்ட் இதை எனக்கு சொன்னார். 2 பையங்க, ஒரு சின்ன பையன் 4 வயசு பையனுக்கு டயரியா போய்கிட்டே இருக்குது. இவர் சொல்கிறாரு, நம்ம ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டு போகக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை இறந்து போச்சு. இப்போ யார் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு ஈவில் ஸ்பிரிட். அந்த ஈவில் ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஈவில் பிளான் கொடுக்குங்க. எப்படி கொடுக்கும்? 2 சாமுவேல் 17:1. 2 சாமுவேல் 17:1. ஈவில் ஸ்பிரிட், ஈவில் பிளான் அகிதோப்பேல். அது என்ன, எப்படி அது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17:1 அகிதோப்பேல் வந்து அது என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அப்சலோம் இஸ்ரேல் மனுஷன் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வர பண்ணும் பொருட்டு பொல்லாப்பு ஈவில் இப்ப யார் மேல வரணும்? அப்சலோம் மேல வரணும். என்ன இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நன்மை தீமை அறிவிக்கிறதுக்கு தான் நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்ப நீ உங்க அப்பாவுக்கு அடங்கி இருக்கலாம். இருந்தனால கர்த்தர் அப்சலோமின் பொல்லாப்பை வர பண்ணும் பொருட்டு அகிதோப்பின் நல்ல ஆலோசனை அபத்தாம்ங்கிறது கர்த்தர் கட்டளை இட்டார். கமாண்ட் வந்துருச்சு. அப்ப இந்த அகிதோப்பில் என்ன செய்யணும்? நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். 17வது அதிகாரம் 23. இந்த தீங்குக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் காட்ட போறாங்க. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டும் பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஒரு ஸ்பாட் வந்துச்சு. தாவீது ஒரு தப்பு பண்ணார். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு சிக்ஷையை கொடுக்கிறார். அந்த பர்டிகுலர் இடம் வந்தோடனே ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஏன் அந்த பர்டிகுலர் இடம் வந்து மனஸ்தாபப்படுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்ஸ் பிளான் ஒன்று. நன்மை தீமை, வெண்ணெய் பால் சாப்பிடுறது ஒரு ரிச்னஸ் எங்க இருக்குன்னா தேவாலயத்தில் இருக்குது. ஒரு சில வசனங்கள் நான் சொல்றேன், ஆசனை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 20வது. ஓர்னான் திரும்பி பார்த்த பொழுது அவனும் அவனோடு இருந்த அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதர்களை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். ஓர்னானும் போராடித்துக் கொண்டிருக்கான். ஆண்டவர் தேவதூதன் அனுப்புறாரு, அவனுடைய பையங்களையும் சேர்ந்து பார்க்கிற மாதிரி வைக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. அநேக தேவதூதர்கள் வந்து யாருக்கு தரிசனம் ஆவாருன்னா, மனாசே அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த இடம் தேவனுக்கு நீ கொடுக்கணுங்கிறத பசங்க அப்செக்ட் பண்ணக்கூடாது. அந்த பாருங்க எத்தனை பசங்க இருக்காங்க? 4 பசங்க இருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தன் கூட நினைச்சக்கூடாது, நோ சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தாவீது ஓர்னான் இடத்துல வந்த பொழுது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு தரை மட்டும் குனிந்து வணங்கினான். இந்த இடத்துலதான் பலிபீட கட்டாங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 26வது வசனத்துல அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியை செலுத்தி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்பொழுது வானத்திலிருந்து சர்வாங்க தகனி இறங்கினது. அக்னி தான் மறுபடியும் வானத்திலிருந்து அக்னி. இந்த இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட போகுது. 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1 வசனம். பின்பு சாலோமன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பித்த மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னான் கலந்து. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வருஷம் இங்க இருக்காங்க. என்ன அருமையா இருப்பாங்க. இங்க ஆபிரகாம் தன் குமாரனா ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு பலியாச்சோ அதே இடத்துல தான் தேவாலயம் கட்டப்படும்.
நான் சொல்லல, பைபிள் வந்து நம்மளுக்கு காட்டுச்சு. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 24வது வசனம். ராஜா அர்னாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமா வாங்கி என் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்க நன்மையை செலுத்தாமல் அது உன் கையிலே விலைக்கரையும் வாங்குவேன். களத்தை கட்டார். இந்த இடத்துல தான் தேவாலயம் காட்டப்படும். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களை எத்தனை சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி ராஜா. வார்த்தையின் ஆழத்தில் நாங்கள் பார்த்தோம் ஐயா. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலப்படுத்துவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.